So differential equation. So another concept already நம்ம வந்து undetermined concept and basic concept complete பண்ணிட்டோம். இப்போ பார்க்கக்கூடிய பார்ட் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் parameter. Parameters. See இது என்ன ஸ்பெஷாலிட்டினா நம்ம பேசிக் டைப்னு சரி அன்டிட்டர்மைன் டைப்னு சரி ஆர்ஹெச்எஸ்ல ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா சைன் ஏஎக்ஸ் காஸ் ஏஎக்ஸ் இந்த கான்செப்ட் தான் பார்த்துருக்கோம். பட் எக்ஸ்ட்ரானரியாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கன் ஏஎக்ஸ் பார்க்கலாம், ஒரு சீக்கன் ஏஎக்ஸ் பார்க்கலாம், டேன் ஏஎக்ஸ் பார்க்கலாம், அண்டு காட் ஏஎக்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? அது இல்லாத நம்ம ஓகே. பேசிக் டைப்ல என்ன பார்த்தோம்? இ பவர் ஏஎக்ஸ் பார்த்தோம், அண்ட் அல்ஜிபிரிக் டேர்ம் பார்த்தோம், அண்ட் ஆல்சோ இன்னொன்று யார் பார்த்தோம்? காம்பினேஷன் ஆஃப் இ பவர் ஏஎக்ஸ் இன்டு காஸ் ஏஎக்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். இது எல்லா டைப்புமே வந்து இது சிங்கிள் மெத்தட் ஆஃப் பாராமீட்டர் ஃபார்ம்ல சால்வ் பண்ண முடியும். சரிடா கண்ணு? ஓகே சார். ஸோ இதான் நம்ம ஸ்பெஷாலிட்டிங்க. எல்லா டைப்புமே இதில் சால்வ் பண்ண முடியும், அவ்வளோதான். அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி, இதனுடைய செகண்ட் ஆர்டர் மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்கனாலும் செகண்ட் ஆர்டரோட ஜென்ரல் ஃபார்மெட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சம் a1 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் a2 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த மாதிரி ஃபார்மேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்து மட்டும் என்ன பண்ண போகிறீங்க? இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவீங்க. ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க? m ஸ்கொயர், அதாவது டி ஸ்கொயர் ரீப்ளேஸ் பை, இது எப்படி எழுதலாம்? அனதர் ஃபார்ம் டி ஸ்கொயர் ப்ளஸ் a1d ப்ளஸ் a2 இன்ட்டு y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த ஃபார்மேட் எழுதலாம். அப்போ இதனோட எக்ஸ்லரி ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? டி ரீப்ளேஸ் பை m. அப்போ என்ன கிடைக்கும்? m ஸ்கொயர் a1m ப்ளஸ் a2 ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுடைய எக்ஸ்லரி ஈக்குவேஷன். அப்போ இதுலேருந்து நம்ம காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போம். அந்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் நம்ம வந்து ஃபார்முலா எழுதுவோம். அந்த ஃபார்முலா வந்து எந்த மாதிரி வைக்க சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துங்க. c1 f1 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் c2 f2 ஆஃப் எக்ஸ். இந்த ஃபார்முலா வைக்க சொல்லிட்டோம். இங்கே தான் நம்ம இம்பார்ட்டன்ட் ஐடியா. இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ycன்னு எடுக்கிறீங்களா, ycயோட வேல்யூ நம்ம வந்து இந்த மாதிரி கான்செப்ட் எடுத்துக்கோம். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட். இது என்ன சார் f1 ஆஃப் எக்ஸ் f2 ஆஃப் எக்ஸ்னா நம்ம m1 அண்ட் m2 வேல்யூ கண்டுபிடிப்போம்ல. m1 அண்ட் m2 வேல்யூ, இந்த ரெண்டு வேல்யூ எஸ் சார். நாட் ஈக்குவலா காம்ப்ளெக்ஸ் வேல்யூவா அதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா? அப்போ இந்த என்ன கிடைக்கும்? சப்போஸ் நாட் ஈக்குவலாக இருந்தால் என்ன கிடைக்கும்? இ பவர் 2x இ பவர் 3x அந்த மாதிரி கிடைக்கும். அதுதான் f1 ஆஃப் எக்ஸ், அதுதான் f2 ஆஃப் எக்ஸ். இந்த கான்ஸ்டன்ட் பக்கத்துல என்ன ஃபங்க்ஷன் வருதோ அதான் f1 f2. சரியாப்பா? ஓகே சார். இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பர்டிகுலர் இன்டெகிரல். பர்டிகுலர் இன்டெகிரலுக்கு என்ன ஃபார்முலா பாத்துங்க. பர்டிகுலர் இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கிறோம். அதோட ஃபார்முலா yp ஈக்குவல் டு வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சம் u ஆஃப் எக்ஸ் இன்ட்டு f1 ஆஃப் எக்ஸ் பிளஸ் v ஆஃப் எக்ஸ் இன்ட்டு f2 ஆஃப் எக்ஸ். மேபி சம் புக்கில் என்ன நோட் பண்ணிக்கலாம், யூக்கு பதிலாக பி ஆஃப் எக்ஸ் நோட் பண்ணிப்பாங்க, இங்கே கியூ ஆஃப் எக்ஸ் நோட் பண்ணிப்பாங்க. ஒவ்வொரு புக்கு ஒவ்வொரு மாதிரி மாற்றிருப்பாங்க. அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காங்க. இது ஒரு ஜென்ரல் ஃபார்மேட். எப்படி இருந்தாலும் இதுதான் ஜென்ரல் ஃபார்மேட். இதான் நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இதான் நமக்கு ஐடியா கிடைக்கும். அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. சரியாம்மா? எஸ் சார். சரி, இப்போ இங்கே என்ன புதுசாக ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க? இந்த யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் பி ஆஃப் எக்ஸ் இதுதான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ யூ ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா என்ன? அவ்வளோதான். இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் முடியுது. u of x ஃபார்முலா என்னன்னா மைனஸ் இன்டெகிரல் f of x into f2 of x divided by w into dx and v of x equal to இன்டெகிரல் அப்படி ஆப்போசிட்டிங் மைனஸ்னா ப்ளஸ் தான் வரும். f of x அப்படியே தான் இருக்கும். f1 of x இங்கே வந்துடும். f1 of x divided by w into dx. இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்டாக. இந்த ரெண்டு ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு நீங்கள் டெரைவ் பண்ணி காட்டிங்கனாவே நம்மளுடைய மெத்தட் ஆஃப் பாராமீட்டரோட ஃபார்மேட் நம்மளுக்கு ஈஸியாக கொடுக்குது. இங்கே டபிள்யூன்னு ஒன்று நோட் பண்ணிக்கிறேன். இது என்ன சார் டபிள்யூ அப்படின்னா இங்கே வந்து ஒரு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறீங்க. ஆல்ரெடி நம்ம கையில் என்ன இருக்கும்? f1 ஃபங்க்ஷன் இருக்குது, f2 ஃபங்க்ஷன் இருக்குது. அதனுடைய கரஸ்பாண்டிங் டெரிவேட்டிவ் அண்ட் f2ஓட கரஸ்பாண்டிங் டெரிவேட்டிவ். இதுதான் நம்மளுடைய f1ஓட டபிள்யூவோட ஃபங்க்ஷனோட வேல்யூ. அப்போ இது எப்படி எழுதலாம்? f1 இன்ட்டு f2 டேஷ் மைனஸ் f2 இன்ட்டு f1 டேஷ். இதுதான் இதனோட ஃபார்முலா. டபிள்யூவோட ஃபார்முலா கேட்டாங்கன்னா இதுதான் டபிள்யூவோட ஃபார்முலா. சரிடா கண்ணு? ஓகே சார். இதெல்லாம் கண்டுபிடிச்சு சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்?
பர்டிகுலர் இன்டெக்ரலை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஆல்ரெடி சிஎஃப் நம்ம கையில் இருக்குது, பர்டிகுலர் இன்டெக்ரல் நம்ம கையில் இருக்குது. இதெல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு நம்ம சொல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதான் வந்து நம்மளுடைய சொல்யூஷன். இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஒன்று இன்டெகிரேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ண தெரியும், அவ்வளோதான். தவிர மற்றபடி இந்த மாதிரி கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. சரிங்களா? சரி, இன்னொருக்க பார்த்துங்க. ஓகே சார். மெத்தேட் ஆஃப் பராமீட்டரில் ரைட் ஹேண்ட் சைடு எந்த மாதிரி வேல்யூ இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ண முடியும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதுக்கு மெயினாக என்ன பண்ண போகிறோம், அஸ் பர் ரூல் படி காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என்ன கண்டுபிடிக்கலோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அது ஒரு பிரச்சனை கிடையாது. பர்டிகுலர் இன்டெக்ரல் தான் எங்கே போனாலும் சேஞ்ச் ஆகுது, டைப்புக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எப்படி காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுதான் நியூ கான்செப்ட். ப்ரீவியஸ்லாம் அது கிடையாது. நீங்கள் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என்ன இருக்குதோ அதை எடுத்துட்டு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க பர்டிகுலர் இன்டெக்ரல். தட் இஸ் a வெரி இன்ட்ரெஸ்டிங் ஐடியா. அதில் வந்து நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க யூ ஆஃப் எக்ஸ் வி ஆஃப் எக்ஸ்னு அண்ட் ஆல்சோ டபிள்யூன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த மூணுக்குமே ஃபார்முலா கொடுத்துட்டு இங்கே கொண்டு போய் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து தட்ஸ் ஆல்மோ. சரிங்களா? ஓகே சார், அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டுட்டா? இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம் Yes. பொறுமையாக போட்டு காட்டுறேன் பாருங்க. சரிங்களா? ஓகே சார். சால்வ் d squared y by dx squared plus y equal to cosecant x ன்னு கொடுத்துட்டாங்கண்ணா. சால்வ்னு சொல்லிட்டு cosecant x ன்னு சொன்னா நம்ம எந்த டைப்லயுமே போட முடியாது, மெத்தட் ஆஃப் பாராமீட்டர் தான் சொல்ல போட முடியும். சரிங்களா? மெத்தட் ஆஃப் okay பாராமீட்டர் பேசிக் டைப்ல போட முடியாது. இந்த இடத்துல நீங்க காசோ சைனோ இல்ல இது ரெண்டு ஃபங்க்ஷனும் வந்தா நீங்க இதுலயும் போடலாம், பேசிக் டைப்ல அன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்லயும் போடலாம். சரிங்களா? இங்க வந்து டைரக்டா கொசிகன் எக்ஸ்னு கொடுத்தனால நீங்க மெத்தட் ஆஃப் பாராமீட்டர் தான் போட வேணும், அவளுக்கு தான் போட முடியும். சப்போஸ் அவன் அதையும் மென்ஷன் பண்ணி கொடுத்தாலும் நீங்க அதில் தான் போட போறீங்க. சரிங்களா? யூசிங் மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர், அந்த பாராமீட்டர் கேட்குறேன். சரியாப்பா? ஓகே சார். சொல்யூஷன் பார்த்துலாமா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன, ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். டி ஸ்கொயர் ஜெனரல் ஃபார்முலா. y ஈக்குவல் டு கொசிகன் எக்ஸ். கரெக்டுங்களாமா? எஸ் சார். அடுத்தது என்னது, ஆக்சிலரி ஈக்குவேஷன் பார்த்துங்க. ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன, m ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 which implies that m ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. கரெக்டுங்களாமா? எஸ் சார். இது என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பரு, இங்கே ஆல்பா வேல்யூ தெரிஞ்சிச்சு, ஆல்பா வேல்யூ 0 அண்ட் பீட்டா வேல்யூ வந்து 1ன்னு. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு நான் யாருமே காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஒய்சி அண்ட் சிஎஃப் நோட் பண்ணுவீங்க. அதனோட ஃபார்முலா என்னடாக்குன்னு ஏ இன்ட்டு இ பவர் ஆல்பா எக்ஸ் 0, அப்போ இ பவர் 0 வந்து 1, அதனால் அதை விட்டுட்டேன். ஏ காஸ் பீட்டா 1x ப்ளஸ் பி சைன் பீட்டா, அப்போ சைன் எக்ஸ். ஓகேம்மா? பி சைன் எக்ஸ். புரியுதுங்களா? எனர்ஜி டவுட் இருக்குதுங்களா? எஸ், இல்லை புரிஞ்சுச்சு சார். இப்போ என்ன எடுக்க போகிறோம், ஏக்கு பக்கத்தில் ஏன்னா இங்கே C1, ஏ ஆர் C1 எது வேணால் நோட் பண்ணுவீங்க. இங்கே C1 C2 உங்களுக்கு நோட் பண்ணுவீங்க. இது C1 ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக C2. ஓகேங்களா? இப்போ இது என்னது, இந்த ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுடைய f1 ஆஃப் எக்ஸ் அண்ட் f2 ஆஃப் எக்ஸ். f1 ஆஃப் எக்ஸ், இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் f2 ஆஃப் எக்ஸ். அப் டு திஸ் ஸ்டெப் எனி டவுட்மா? சார் நோ சார். Okay, then you got to find that particular integral. What is the formula of particular integral? yp. இப்போ தான் சொன்னோம்ல particular integral formula என்ன, u of x into f1 of x plus f1 of x v of x into f2 of x. Is correct? எஸ் சார். அப்போ அப்புறம் u of x ஓட ஃபார்முலா minus integral f of x into f1 of x f1 of x divided by w. f1 ஓ இங்க w. f2, இங்க f2, f1 இல்ல f2 into dx. கரெக்ட்டா? ஓகே சார். அதே மாதிரி v of x, v of x equal என்ன வரலாம், without minus sign f of x f1 of x divided by w into dx. Is correct? எஸ் சார். நம்மளுக்கு என்ன வேணும், w கண்டுபிடிக்கணும். w கண்டுபிடிச்சலாமா? w க்கு ஃபார்முலா என்ன, f1 f2 dash minus f2 f1 dash. போட்டுடலாமா? f1 வேல்யூ என்ன, cos x. இங்க எழுதிக்கிறேன் பாருங்க, ஏரோ மார்க் போட்டு cos x. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். cos x into f2 dash sin x ஓட டெரிவேட்டிவ் again cos x minus f2 னா sin x, sin x f1 dash, f1 dash னா cos x ஓட டெரிவேட்டிவ் minus sin x, அப்போ minus minus plus sin x. அப்போ என்ன இருக்குது, cos squared plus sin squared வந்து 1. சரிங்களா?
அப்போ டபிள்யூ வேல்யூ என்ன கிடைச்சிச்சு? 1ன்னு கிடைச்சிச்சு. இதில் என்ன டவுட் இருக்குதாப்பா? செய்யல சார். போட்டுடலாமா? எஸ் சார். அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? இதுக்கு பேர் எஃப் ஆஃப் எக்ஸ். ரைட் ஹேண்ட் சைடுக்கு பேர் எஃப் ஆஃப் எக்ஸ். அதனால இதை வந்து நான் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துட்டேன். சரிங்களா? ம் அப்போ யூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். யூ ஆஃப் எக்ஸ் மைனஸ் சார், இன்டெக்ரல் டபிள்யூவோட ஃபார்முலா மட்டும் என்ன சார்? நான் சொல்கிறேன்ப்பா. எஃப் ஆஃப் கொசிக்கின் எக்ஸ் இன்ட்டு எஃப் டூ ஆஃப் எக்ஸ். எஃப் டூ ஆஃப் எக்ஸ் என்ன? சைன் எக்ஸ் டிவைட் பை 1 இன்ட்டு டிஎக்ஸ். கரெக்டுங்களாமா? ஓகே சார். கொசிக்கின் எக்ஸ் சைன் எக்ஸ் என்ன? ரெசிப்ரோக்கல் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிருமா? எஸ் சார். அப்போ இன்டெகிரல் டிஎக்ஸ். இன்டெகிரல் டிஎக்ஸ் என்னப்பா? வெறும் எக்ஸ் தானே. எஸ் சார். அவ்வளோதான். ஓகேங்களா? இதே ஐடியா அடுத்தவங்களுக்கு போடுவோம். மைனஸ் எக்ஸ். மைனஸ் எக்ஸ். ஆமாம், நான் அப்படின்ட்டு மைனஸ் எக்ஸ் தான். தேங்க்யூ. எஸ். அதே மாதிரி வி ஆஃப் எக்ஸ் சொல்லலாமா? வி ஆஃப் எக்ஸ் என்ன? சரிங்க சார். இன்டெகிரல் எஃப் டூ. எஃப் டூங்கிறது சாரி கொசிக்கின் எக்ஸ் ஃபர்ஸ்ட். எஃப் ஆஃப் எக்ஸ் கொசிக்கின் எக்ஸ். கொசிக்கின் எக்ஸ் இன்ட்டு எஃப் டூ ஆஃப் எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ். எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ் வந்து F1 காஸ் of எக்ஸ். X. கரெக்டுங்களா? காஸ் எக்ஸ் டிவைட் பை டபிள்யூ 1 இன்ட்டு டிஎக்ஸ். 1. ஓகே சார். அப்போ இன்டெகிரல் காஸ் எக்ஸ் வெறும் டிவைடட் பை dx னு. கொசிக்கின் எக்ஸ் வந்து சைன் எக்ஸ் எழுதுறாங்க. ஏன்னா இது கொசிக்கின் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் டைரக்ட் ஃபார்முலா கிடையாது, இன்டெகிரேஷன் ஃபார்முலா. அதனால நான் எனக்கு இன்டெகிரேஷன் ஃபார்முலா தகுந்த மாதிரி நான் கன்வெர்ட் பண்ண போறேன். இப்போ இன்டெக்ரல் cot x வரும் which is equal to log sin x. log sin x. ஓகே டேகன், வெரி குட். அப்போ என்ன கிடைக்குது? தட் இஸ் ஃபார்முலா இஸ் log of sin x. வெரி குட். ஓகே. இது யாரு? v of x. v of x. That's all. Your side completed. Then pi. Another result apply பண்ணுங்க. u of x. u of x என்ன பார்த்தோம்? minus x. into f1 of x. f1 of x cos x. plus v of x. log of sin x. into f2 of x sin x. ஓகே, இதான் pi யோட ரிசல்ட். கரெக்டாக இருக்குங்க? என்ன டவுட் இருக்குங்களா? செய்யல சார். சூப்பர், அவ்வளோதான், சொல்யூஷன் முடிஞ்சிருச்சு. அப்போ சொல்யூஷன் என்ன? y ஈக்குவல் டு பிஐங்கிறத நம்ம ypன்னு வைப்பீங்க. அப்போ yp. அப்போ yc ப்ளஸ் yp. ycயோட வேல்யூ c1 cos x ப்ளஸ் c2 sin x. பிஐயோட வேல்யூ மைனஸ் எக்ஸ் cos x ப்ளஸ் log of sin x இன்ட்டு sin x. தட்ஸ் ஆல். இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன் ஃபார்மேட். கொசிக்கின் எக்ஸோட கான்செப்டோட மெத்தேட் ஆஃப் பாராமீட்டரோட ப்ராப்ளத்தோட கழிச்சு நம்மளுடைய ஆன்சர். சரியாமா?